வணக்கம் மணி நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 503வது எபிசோடு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஏசும் டாடனும் சேர்ந்துட்டு ப்ளூ ஜாம் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாபோ கடலுக்குள்ள போயிட்டு இருப்போம். ஒரு செலஸ்டியல் டிராகன் வந்துட்டு நம்ம சாபோட கப்பலை வந்து சுற்றுவான். ஓகே வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ள வந்து போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல லூஃபி வந்துட்டு நான் எப்படியாவது அந்த கிரேட் டெர்மினல் போகணும், ஏசையும் டாடானையும் காப்பாற்றணும் அப்படி அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, நம்பு நம்பு அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க. இன்னொரு பக்கம் சாபாவை சுட்டதுல எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. சாபா வந்து அந்த நெருப்பு வந்து அணைக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு காமனர் ஏன் குறுக்க வரதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செலஸ்டியல் டிராகன் வந்துட்டு நம்ம சாபா போயிட்டு இருந்த கப்பலை திரும்பி வந்து ஒரே சுட்டுருவான். அந்த சுட்டதுல சாபாவோட கப்பலே அப்படியே வந்து எரிச்சு வெடிச்சிரும். அவ்வளவுதான், சாபோட கப்பல் கொடி எல்லாம் அப்படியே கருகி அந்த இடத்துல கடலுக்குள்ளேயே வந்து மூழ்கிரும். மக்கள் ஷாக் ஆயிடுவாங்க. டாடனோட ஆட்கள் அப்புறம் சாபோட அப்பா எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ சாபோ செத்துட்டானா அப்படின்ட்டு. அவ்வளவுதான், அப்படியே சாபோ கடல்லே வந்து செத்து போற மாதிரி வந்து காமிப்பாங்க. அப்ப வந்து லூஃபி வந்து காமிப்பாங்க அழுதுட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஏஸ் வந்துட்டு டாடனை காப்பாத்திட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துருவான். எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க பார்த்துட்டு. அப்ப லூஃபி வந்துட்டு ஏசை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். டே நீ விட்றா விட்றா அப்படின்னு இருப்பான் ஏசு. நான் இன்னும் சாகல, எதுக்கடா ஒப்பாரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மண்டையில ஒரு கொட்டு கொட்டுவான்ல, மண்டல வீங்கணும். லூஃபி அழுதுட்டு இருப்பா கிடந்து. அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ப்ளூ ஜாம் கூட வந்து சண்டை போட்ட விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பான் ஏசு. அப்ப ஏசு வந்து கழுத்தை பிடிச்சிருப்பான். டாடான் போட்டு அடி அடின்னு அடிச்சு ப்ளூ ஜாம் வந்து அடிச்சு படுக்க வச்சிருவா. அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாப்பாங்க. பார்த்தா வழி ஃபுல்லா நெருப்பா இருக்கும். அவங்களால எங்கேயுமே போக முடியாது. கதறிக்கிட்டு இருப்பாங்க கிடந்து. இப்ப டாடான் ஏன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ளி ஊடுருவி போயிட்டு இருப்பா. பின்னாடியே வந்துட்டு நம்ம ஏசு வந்து வந்துட்டு இருப்பான். அதுல டாடானுக்கு வந்து சரியான அடிபட்டு இருந்திருக்கும். உடனே வந்துட்டு அவ்வளவுதான், அதனாலதான் டாடானை தூக்கிட்டு வந்திருப்பான் ஏசு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போயிட்டு மருந்தெல்லாம் வந்து திருட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து இவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான் ஒரு இடத்துல வச்சு. நம்ம எப்படியாவது இங்க இருந்து வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா நிறைய கார்ட்ஸ் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு டாடனோட உயிரை காப்பாத்தி ஏசு வந்து வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். ஒரு பக்கம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன் வந்து வந்துட்டு இருப்பான். ஒரு அடிமை மேல ஏறி உட்காந்துட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருப்பான். இப்ப லூஃபி சாபம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப டாடன் வந்து கேட்பான், அந்த நேரத்துல நீ ஏன் ஓடல அங்க இருந்து அப்படின்ற மாதிரி ஏஸ்ட கேட்பான். எனக்கு முக்கியமான விஷயத்த காப்பாத்தணும்னு நினைச்சேன், லூஃபியை காப்பாத்திட்டேன், அதனாலதான் நான் அந்த இடத்துல நின்னுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு டாடனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அப்ப இதுக்கு முன்னாடி டாடன் வந்து கார்ப்ட பேசணும் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ராஜர் வந்து எப்பயுமே வந்துட்டு அவங்களோட குரூவை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான், விட்டுட்டு ஓடவே மாட்டான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பான் நம்ம டாடன்ட்ட. ராஜர் ரொம்ப மோசமானதுதான், ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு குழந்தை குணம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்ப வந்து சொல்லிட்டு இருப்பான். கோல்ட் ராஜர் சின்ன வயசு பருவம் வந்துட்டு ரொம்ப மோசமானதா வந்திருந்திருக்கும். ஏஸ் மாதிரி தான் அவனும் வந்திருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கிங் ஆஃப் த பைரட்டா வந்து ஆயிருப்பான். இந்த கதையெல்லாம் வந்துட்டு டாடன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த குணத்தினாலதான் வந்துட்டு ஒரு நேவி சோல்ஜரா இருந்தாலும் எனக்கு ரோஜரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க அப்பா எப்படி இருந்தானோ அப்படிதான் இவனும் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்ப டாடன் வந்து எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துருப்பான். இப்ப டாடனோட ஆள்ல ஒருத்தன் வந்துட்டு செலஸ்டியல் டிராகன் மீட்டிங் போயிருப்பான். அவன் சாபோ செத்து பார்த்திருப்பான். வந்துட்டு சாபோ செத்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே ஏசுக்கும் லூஃபிக்கும் படுசாக்காயிரும். பொய் சொல்லாதான்னு கத்திட்டு அவன் தான் வீட்டுக்கு போயிட்டானே அப்புறம் எப்படி அப்படின்னோடனே அவன் வந்து ஒரு கப்பல் எடுத்துட்டு கடலுக்குள்ள வந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஒரு செலஸ்டியல் டிராகன் வந்து அவனை வந்து சுட்டுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே இதை கேட்டுட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏசுக்கும் அதை தாங்க முடியாது அந்த வேதனையை. யார் அவனை கொண்டது, அவனை நான் பழிவாங்க விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பான். செலஸ்டியல் டிராகன் அவனை சாவடிக்க போறேன்ட்டு ஓடிட்டு இருப்பாள். பட் டாடன் அவனை பிடிச்சி ஒரே அடி அடிச்சு கீழே வந்து படுக்க போட்டுருவா. உன்னை மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் ஈஸியா வந்து கொண்டுருவான்டா, அங்கிருந்து போகாதடா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாவ. நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாள். இந்த பக்கம் லூஃபி கதறி கதறி ஏசு வந்து அங்க தப்பி கூடாதுன்றக்காண்டி மரத்துல அவனை வந்து கட்டி போட்டுருவாங்க. இந்த பக்கம் லூஃபி கதறி கதறி அழுதுட்டு இருப்பா சபரம் நினைச்சு. அடுத்த நாள் விடிஞ்சிடும். அப்ப டாடன் வந்துட்டு இவனோட கயிறை வந்து அவுத்து விடுங்களா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்ப சாபம் வந்து சாகுறதுக்கு முன்னாடி அனுப்புன லெட்டர் வந்து அப்ப வந்து அவன் கைக்கு வந்து வந்திருக்கும். அதை காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அதை ஏசு வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு ஏசையும் லூஃபியும் பத்தி தான் வந்து சாபா வந்து எழுதி இருந்திருப்பான். அதுல வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து கடல் வந்து பிரயாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து எழுதி இருந்திருப்பான். நான் எங்க போறேன்னு தெரியல, ஆனா நான் வந்து ஒரு பைரட் ஆக போறேன், நம்ம வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே வந்து 3 பேருமே வந்து மிகப்பெரிய பைரட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுதிருந்துலாம். ஏஸ் படிச்சு பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சாபம் நினைச்சு. அதுல வந்துட்டு நம்மள வந்து யாரு வந்து பிக் பிரதரா இருக்குது அப்படின்ட்டு, ஒருவேளை நம்ம 2 பேரும் பிக் பிரதர் இருப்போம், லூஃபி எங்கர் பிரதரா இருக்கட்டும்னு எழுதியிருப்பான். அப்ப வந்துட்டு லூஃபி நம்ம ஓல்டர் பிரதர் நமக்கு வந்து ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாபு வந்து எழுதிருப்பான். நம்ம தம்பி ஒரு அழுமுஞ்சி, நீ அவனை கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும் ஏஸ் அப்படின்ற மாதிரி எழுதணும்னே அதை போயிட்டு கழுத சாபோ இறந்ததை நினைச்சிட்டு நம்ம ஏஸ் வந்து அப்படியே கடற்கரை கிட்ட வந்துட்டு கதறி கதறி வந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நியூஸ்ல சாபோட நியூஸ் எதுவுமே வந்து வந்திருக்காது. எப்படி அவங்க அந்த குழந்தை இறந்திருக்கு அதை கூட நியூஸ்ல போடல அப்படின்னு. ஒருவேளை அந்த செலஸ்டியல் டிராகன் பண்ணனாலதான் இந்த நியூஸை வந்து நியூஸ் பேப்பர்ல போடலையோ அப்படின்னு. அப்ப லூஃபி வந்துட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டான், அவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்ப டாடன்ட்ட சொல்லுவான். லூஃபி கடற்கரையில வந்துட்டு நம்ம சாபாவும் நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பழசெல்லாம் நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பான். நம்ம எல்லாம் ஒரு நாள் பைரட்டா கடலுக்கு வந்து பொண்ணுன்னு சொன்னது வந்து அப்ப வந்து நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பான். அவன் ரொம்ப ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப ஏஸ் வந்துட்டு லூஃபி படுத்து கிடக்கிற இடத்துக்கு வந்து வருவான். அங்க
அப்ப லூஃபி மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டுவான். கொட்டிட்டு எந்திரி ஒழுங்கு மரியாதையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்க சேர்த்து வச்சிருந்த பொக்கிஷம் எல்லாத்தையுமே வந்துட்டு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றத அந்த ட்ரெஷர் போயிருச்சு, இனிமேல் வந்து அந்த ட்ரெஷர் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அப்ப வந்து சொல்லுவான். அவனே போயிட்டான், இனிமேல் அந்த ட்ரெஷர் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அப்ப வந்து சொல்லுவான். அப்ப ஏஸ்ட் வந்து லூஃபி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா ஆகணும் இந்த உலகத்திலேயே அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லிட்டு இருப்பான். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏஸ், தயவு செஞ்சு நீ வந்து செத்து போயிடாத இனிமேல் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே வந்து டென்ஷன் ஆகி, நான் ஏன்டா சாக போறேன் முட்டா பயிலே அப்படின்ற மாதிரி மண்டையிலே ஒரே கொடுத்துட்டு, டேய் நீ என்னையோட வீக்கடா, உன் உயிரை பத்தி கவலைப்படுறான், நான்லாம் சாகவே மாட்டேடா அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லுவோம். அது இல்லாம சாபா வந்து உன்னை பாத்துக்க சொல்லி என்னை விட்டு போயிருக்கான், எப்படி நான் வந்து சாவேன் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து சொல்லுவோம். சாபு சுதந்திரம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அப்ப லூஃபிட்ட வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்தே ஆகணும் லூஃபி அப்படின்ற மாதிரி சொன்னா லூஃபியும் ஓகே அப்படின்ற மாதிரி. அப்ப சாபோ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். நோபல் ஃபேமிலியில வந்துட்டு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபுல் நோபல் ஆயிருவாங்க, அதனால 17 வயசுலயே நான் வந்து கடலுக்குள்ள போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாபோ வந்து சொல்லி, நம்ம ஒரு நாள் வந்து கடலுக்குள்ள போறோம், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்றோம், சந்தோஷமா இருக்கோம் லூஃபி என்ன அப்படி. ஸோ நம்ம 17 வயசுல கடலுக்கு போறோம், நம்ம வந்து மிகப்பெரிய பைரட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓகே, இது ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். பாய்.